தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லாருக்கும் வணக்கம். ஐயா பேர் ஐயா வணக்கம் ஐயா. ஐயா இன்றைக்கு வந்து நம்மகிட்ட வந்து இயக்குனர், திரைப்பட இயக்குனர் ஐயா சரவணன் ஐயா வந்திருக்காங்க. ஐயா வந்து அருட்பெருஞ்சோதி வள்ளலார் பற்றியும் வந்து ஒரு படம் எடுக்கணுன்ற ஒரு ஆர்வமாக இருக்காங்க. அதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி நிறைய விஷயம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்குரிய முயற்சிகளில் இருக்கிறாங்க ஐயா இருக்காங்க. அதான் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. மேற்கொண்டு நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணுறது. ஐயா வணக்கம். இப்போது நம்முடைய சன்மார்க்க தீர்க்கங்கரணை சன்மார்க்க சங்கத்தினுடைய ஒரு என்னென்னா, வள்ளல் பெருமான் வந்து 1823 சொன்னார். இன்றைக்கி 203 வருடங்கள் ஆகுது. பெருமான் சித்தி அடைந்து 153 வருடங்கள் கிட்ட ஆகுது. இப்போ சில பேர் கேட்குறாங்க, ஏன் வந்து சன்மார்க்கம் வந்து உலகம் ஃபுல்லாக பரவலை? வள்ளல் பெருமான் வந்து இரவா நிலை அடைந்தார் அப்படின்னு சன்மார்க்க சங்கங்கள் முரசு கொட்டுறாங்க. சரி, அந்த இரவா நிலையை அவர் பெற்றுக்கொண்டதை உலகத்துக்கு சொல்லிட்டு போயிருக்காரா, அல்லது மனித குலத்துக்கு இரவாமையை சொல்லிட்டு போயிருக்கிறாரான்னா மனித குலத்தை பார்த்து தான் இரவாமையை பற்றி சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆக இது வந்து நம்ப முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது நமக்கு இதுவரையில். ஏன்னா பிறந்தவர்கள் பிறந்தது எல்லாமே இறந்து போகிறது தான் ஒரு இயற்கை நிகழ்ச்சியாக இருக்குது. ஆனால் 10,000 வருடங்களாகவே தமிழகத்தில், குறிப்பாக தமிழகத்தில் சித்தர்கள் வந்து இரவாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. முயற்சி பண்ணாமலாம் இல்லை, இரவாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் காடுகளில் இன்றைக்கி இருக்குன்னு வர சொல்கிறோம் சரவண சாமி. ஆனால் அது வந்து 1000 வருடம் 2000 வருடம் சாப்பிடாமலே கூட இருக்கலாம். அந்த மூலிகையை சாப்பிட்டா வந்து 2000 வருடம் 3000 வருடங்கள் கூட சாகாமல் இருக்கலாம். பட் அதுக்கப்புறம் அதுக்கு முடியாது, எப்படியும் இறந்து தான் போகணும். இன்னும் ஆயிலை கூட்டணும் அப்படின்னா இந்த சுவாசம் இருக்கு இல்லைங்களா, இடகலை பிங்கலைன்னு சொல்லுவாங்க. இடது நாசி வழியில் போகிறது, போயிட்டு வந்துட்டுருக்கோம். ஒரு நேரத்தில் ஒரே டைமில் 2 நாசில் இயங்காது. ஒரு பக்கம் இயங்கும், அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அதுக்கு முடிஞ்ச பிறகு வலது பக்கம் போகும், வலது பக்கம் வரும். இடகலை, இது பிங்கலை, வலது நேரத்தில். இது மாறும் பொழுது ஒரு செகண்டுக்கும் குறைவான நேரத்தில் இங்கே தங்கு தான், இந்த இடத்துல தங்கி தான் வருது. இப்போ இந்த பெண்டுலம் இருக்குது பாருங்கள், இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு நம்ம பார்க்குறோம். பட் இப்படி போகிற ஃபோர்ஸில் உடனே இந்த ஃபோர்ஸ் வராது. அங்கே ஒரு அரிக்கா செகண்டு அது நின்று தான் அடுத்த பிக்கப் பண்ண முடியும். அந்த மாதிரி இங்கே தான் அது கலையை மாற்றுது. அந்த டைமை வந்து யோகிகள் வந்து கரெக்டாக பார்த்து அங்கே லாக் பண்ணிடுறாங்க. அது வந்து பல வருடங்கள் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி அங்கே லாக் பண்ணிட்டா உங்களுக்கு சுவாசமே தேவைப்படாது. சுவாசம் தேவைப்படாத போது இதயம் பீட்டிங் வந்து லேசாக இருக்கும். அவங்கள அப்படியே மண்ணில் புதைச்சிட்டா 5000 வருடங்கள், ஏன் 10,000 வருடங்கள். ஆனால் அதுக்கப்புறம் அது வந்து எப்படினாலும் அந்த உயிர் புரிஞ்சிடும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது எக்காலையுமே இருக்கும் அப்படின்னா, ஒரு கால் பிரளயம் ஏற்பட்டுச்சு, நெருப்பு தீப்பணும், அப்போ அழிஞ்சு தானே போகும், தேகம் எப்படி அழிஞ்சு போகும். ஆக அதுவும் சாத்தியம் இல்லை. ஆக ஆனால் மரணமில்லா பெருவாழ்வுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க எல்லாருமே சித்தர்கள். அதில் வந்து 5% அந்த அளவுக்கு வெற்றி கண்டிருக்காங்க. சரி, மரணமில்லா பெருவாழ்வுக்கு வேறு யாரெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்கன்னா தமிழகத்தில் தான். அவங்க தான் ஞானிகள். மணிவாசக பெருமான் அவர் வந்து ஜோதியில் கலந்துடுறார். இந்த திருவாசகத்தை பாட பாட திருச்சி இறைவனே வந்து யாரோ ஒரு மாதிரி வந்து பக்தர் வந்து எழுதிட்டு கடைசியில் அழகிய மணிவாசகர் பாட அழகிய திருச்சிற்றம்பலம் எழுதியதுன்னு சொல்லிட்டு திருச்சிற்றம்பலம் கையெழுத்து போடும்போது தான்
அப்புறம் எல்லோரும் இது என்ன சாமி யார் இது கற்றுக்கணும்னா அப்படி கையை காட்டி உள்ளே போகிறாரு. பெரிய ஜோதி தெரிஞ்சு அந்த இறைவன் ஜோதியோட ஜோதியாக மறைச்சிடுறார். இந்த ஜோதின்னா இந்த தீ ஜோதியில் அவர் கரையில் அது ஒரு எவிடன்ஸ், அது ஒரு எவிடன்ஸ் தான். அந்த ஜோதின்றது நம்ம கண்ணுக்கு அதாவது ஜோதியில் அவர் கலந்துடுறார். அதே மாதிரி பட்டினத்தடிகளாருக்கு வந்து அது எவிடன்ஸு சிவலிங்கத்தை திடீர்னு 3வது முறை கூடைய கவிக்கும் போது அவர் ஒரு சிவலிங்கம் ஆகிடும். மற்றபடி ஜோதியில் கலந்தவங்க ரொம்ப கம்மி தான். திருஞான சம்பந்தர் அவர் எல்லாரையும் வந்து கூட்டத்தில் தான் கலந்துக்கிட்டு தான் சொல்கிறாங்க. மற்றபடி திருநாவுக்கரசர், திருவள்ளுவர், ஔவையார், போகர் எல்லாருமே வந்து சமாதி கூடவங்க தான். ஜோதியில் கலந்தது மணிவாசகர், அப்புறம் ஆண்டாள் அம்மையார், இவங்க தான் ஜோதியில் வரலாற்று. சரி, அவங்களுடைய நிலை என்ன அப்படின்றதையும் வரலாறு சொல்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அப்படியே ஜோதியில் கலக்கிறதுக்கு அது வந்து இரவாமை அப்படின்னு சொல்கிறாங்க. அது இரவாமை கிடையாது அப்படின்னு வரலாறு சொல்கிறார். அப்படி இருந்திருந்தால் வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்கம் சொல்லிட்டு புதிதாக ஆரம்பிச்சிருக்க மாட்டார். அது இல்லாமல் சாதி மதமும் சமயமும் பொய் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார். சாதியும் மதமும் சமயமும் காணா அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார். எல்லாத்துக்கும் மேலே பேருபதேசத்தில் உரைநடையாகவே சொல்லிடுறார். நீங்கள் சைவம், வைணவம், பௌத்தம், கிறிஸ்துவம் முதலான சமயங்களில் லட்சியம் வைக்காதீர்கள், அவற்றில் குழு குறியாக சொல்லியிருக்கிறது. அதே போல் வேதம், ஆகமம், புராணம் முதலான நூல்களிலும் லட்சியம் வைக்காதீர்கள். ஏன் வைக்காதீங்கன்னா, அது லட்சியம் வச்சிங்களன்னா சுத்த சன்மார்க்கம் என்னன்றது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. அப்போ உங்கள் பிறவி வீணாயிடும். அதனால் இதுக்கு முன்பு இருந்தவர்கள் கடவுள் உண்மையை ஏகதேசம் கண்டுரைத்தார்கள். அதில் இந்த முறை வந்து மனிதன் சொல்லன்றார். மனிதன் சொல்ல 1865 தான் சுத்த சன்மார்க்க சங்கம் தோற்றுவிக்கிறார். அப்போ தான் அற்புதஜோதி ஆண்டவர் சொன்னார். இதை தோற்றுவித்தது யார் அப்படின்னா வள்ளலாரா அப்படின்னா இல்லை, இறைவனுடைய ஆணை, எல்லாமே இறைவனுடைய ஆணை. அதனால் திருவருட்பா இறைவன் சொல்ல சொல்ல நான் எழுதிட்டேன். மணிவாசகன் சொல்ல திருச்சுற்றம்பலமுடைய எழுதியது, அற்புதஜோதி ஆண்டவர் சொல்ல வரலாறு எழுதி. இதான் வித்தியாசம். இது முதல் முறையாக இறைவனே அப்படியே கொடுக்குறார், தூதர் மூலம் இல்லாமல். இதுக்கு வள்ளலாருடைய ஆதாரம், நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை. நம்புவீனோ? நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. நம்புவீனோ நம்புறாங்க. இன்னொரு இடத்துல ஒரு இடத்துல சொன்னால் பரவாயில்ல, என் வார்த்தை இது என எண்ணாதீர் உலகீர் எல்லாம் செய் வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான். ஆக பல இடத்துல சொல்கிறார். இன்னொன்று திருவருட்பாவை முடிக்கும் பொழுது கடைசி இது சக்தி அறிவிப்பு 4 பதிகம் தான், 4 பாட்டு தான். அந்த பாட்டில் கீழே எல்லாம் வல்லான் முடிக்கிறார். அற்ப எழுதி 6 முடிக்கும்போது எல்லாம் வல்லான் ஓதுக என்றபடி உரைத்துளேன். அவர் என்ன சொன்னாரோ அவர் சொன்னபடி உரைத்துளேன். இந்த மாதிரி வேறு யாரானா சொல்லியிருக்காங்களா? என் வார்த்தை இது என எண்ணாதீர் உலகீர் எல்லாம் செய் வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கிறான். தன்னூறு எண்ணூரை தன்னுரை என்ன இயற்றிய என் தனித்தன். நீ பேசுறது நினச்சிக்காத, அது நான் கொண்டு வந்து பேசுகிறேன். பல ஆதாரங்கள் வந்து அற்பாடு வல்லாரே சொல்கிறார். ஆனால் வேறு யார் அந்த மாதிரி சொல்லலை. திருமூலருடைய திருமந்தத்தில் கூட இறைவன் இங்கே என்னை அனுப்பினான் 3000 பாடல் தமிழ் செய்யுமாறு நான் சொல்கிறது தான் அவர் அனுப்பினான்னு சொல்கிறார் தவிர, இதுதான் முதல் முறையாக திருவருட்பா அற்புதஜோதி ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்காரு. சரி, திருவருட்பாவில் வரலாறு சொல்கிறது ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, இனி மனித குலத்துக்கு இரவாமை தான். இனி அது இறைவனை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறார். அதுக்கு முன்னாடி மனிதர்கள் இதுவரையில் வைத்திருந்த சமய மத பற்றுகளை எல்லாம் கலைந்தறிய போகிறார். ஏன்னா அது ஊறி போச்சு, 2000 வருஷம் அது ஊறி போச்சு. அதை வந்து அவளை எதுவும் களை எடுக்க முடியாது. அதுக்கான ஒரு ப்ராசஸ் உழுதல் பணி தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த நேரத்தில் 7 வருடங்கள் இது நீடிக்கும். நீடித்து
கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தாக்கத்தை எது அது ஓப்பனாக சொல்ல முடியாது. வேண்டாதவை, அது உயிரினும் உயிரற்றவும் வேண்டாதவை எல்லாம் இறைவன் அழித்த பிறகுத்தான் சுத்த சன்மார்க்கம் 2032 அது மலரப்போகுது. அந்த ஒரு மலர் 7 வருஷம் தான் இருக்குது. அதுக்கு மேலே அப்போவே சுத்த சன்மார்க்க காலம் சொல்லிட்டார் பெருமான். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தளர்க்குது. இனி 21ஆம் நூற்றாண்டு மிடிலிருந்தே மனிதர்களுடைய முயற்சி எப்படி இருக்குன்னா, இந்த உலக வாழ்விலே சதம் காணுகின்ற முயற்சியாக இருக்காது. இந்த பிறவியில் நம் இரவாமை பெற்றுவிட வேண்டும் அப்படின்ற முயற்சியாக தான் இருக்கும். இறைவன் முயற்சி எடுக்க வைப்பார். அதாங்க அது, அவர் எடுக்க வைப்பார். எப்படின்னா, இப்படி இந்த கழுத்தை நெரிச்சிருவார். மனிதனுக்கு பலவிதமான வியாதிகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். 5 பஞ்சபூதங்களும் மாசுபட்டுச்சு. நீங்கள் எந்த தானியம் வாங்கினாலும் ஸ்ப்ரே பண்ணுறான். நீ எந்த பக்கம் போனாலும் நிம்மதியாக இருக்க முடியும்னா நிம்மதியாக இருக்க முடியாது. இந்த ஒரு காலகட்டத்தில் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்னா, நீங்கள் சிற்றபையில் வாழ்ந்தால் எந்த ஒரு தாக்கமும் மரணம் அணுக முடியாது. சிற்றபையில் வாழ வேண்டும். சிற்றபையில் பொற்சபையில் புகும் தருணம் இதுவே. மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். அது எப்படி வாழ முடியும்னா, சிற்றபையில் பொற்சபையில் புகும். இங்கே தான், அதனால தான் வள்ளல் பெருமான் கரண ஒழுக்கத்தில் மனதை எப்போதும் சிற்றபையின் கண்ணே செலுத்த வேண்டும். ஏன் செலுத்தணும்? சிற்றபைன்னு சொல்லிட்டு யார்கிட்ட போய் சொன்னால் இந்த உலகத்தில் யாருக்கு புரியும்? சிற்றபைன்னு சொன்னால் ஓடி போயிடுவான். சாகாமல் இருக்கலான்னு சொன்னால் அதுக்கு என்ன வழின்னு கேட்பான். சிற்றபையில் கவனம் வைன்னா தெரியாத வார்த்தை சொல்லி நம்ம எங்கே போய் சிற்றபையை தருது? எப்படி அது சிற்றபை இருக்கா, அது எப்படி பார்க்கறது? ஆக இதுக்கு பேசிக்கான ட்ரூத் ஒன்றும் இல்லை. சிற்றபை, சிற்றம்பலம், சிதாகாசம், சிதம்பரம் எல்லாம் ஒரே ஒரு வார்த்தை தான். சித்து அதை பிரிக்கணும். சித்து, ஆகாசம், சிதாகாசம். மனிதனுடைய உண்மை என்ன? யார் மனிதன்னா, இந்த உடம்பு தான் நம்ம மனிதன் நம்ம சொல்கிறோம். ஐயா யார்? இதை பார்த்த உடனே ஐயாவை நான் பார்த்தேன், சரவணன் ஐயாவை நான் பார்த்தேன். இங்கே தான் பிரச்சனையே. நமக்கு முதல் கோணம் தான் முற்றும் கோணம். இது நான் சரவணன் ஐயாவை நான் பார்த்தேன், டைரக்டரை நான் பார்த்தேன்னா இல்லை, பார்க்க முடியாது. இதுதான் உண்மை. அவரை பார்க்க முடியாது. உங்களை நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். இதுதான் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். உங்களை நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். உங்களை வேறு யாருக்கும் காட்டி கொடுக்க முடியாது. உங்களுக்கு மேலே இருக்கிற இந்த மாமிச உடல் வளர்வதும் செய்வதுமானது. நீங்கள் நம்ம கருப்பையில் ஒவ்வொரு மாதமாக அந்த கருப்பிண்டம் வளர்ந்தது. அப்புறம் அப்படியே எடுத்துகிட்டு வாங்க. இப்போ நீங்கள் 100 வயசு இருக்கீங்க. ஒவ்வொரு வயசுக்கும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருங்க. வீட்டில் அதை வரிசையாக வைங்க. எதனா டேலி ஆகுதா பாருங்கள். அப்படியே மாறிடு, டோட்டலாக மாறிடும். அப்போது ஒவ்வொன்றுமே என்ன சொல்கிறார் வள்ளலார், ஒரு கடுகளவு இடத்துல கூட இறைவனுடைய ஆற்றல் கோடி கோடியாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. இதை விஞ்ஞானிகள் சொல்லலை. காரணம், எல்லாம் இயற்கையாக நடக்குதுப்பா, எல்லாம் இயற்கையாக நடக்குதுப்பா. இப்படி சொல்லியே ஒரு நெகிழ்ச்சி இல்லாமல் பையனுக்கு பிழைக்கிறதுக்கு வழி சொல்கிறாங்க. இந்த பிழைக்கிறது, அது சொன்ன சுவாமி சொல்கிறார், பிழைக்கிறதுனாலே பிழைன்ற வார்த்தையே நீ தவறாக போய்கொண்டிருக்கிறார். அதனால தான் செத்துட்டான்ற வார்த்தையை விட நாகரிகமாக அவர் தவறிட்டான்வார். ஏன் தவறிட்டார்? ஏன் தவறிட்டார்? தவறாக வாழ்ந்து விட்டார். அவர் வாழ்ந்த லைஃப் ஸ்டைல் தவறாக இருந்தது, அதனால் தவறி விட்டார். செத்துட்டான்ற வார்த்தை சரியான வார்த்தை கிடையாது. ஆங்கிலத்தில் ஒரே ஒரு வார்த்தை பெரும்பாலும் டைடு, ரொம்ப மோசமான வார்த்தை. மறைந்து விட்டார், அடங்கி விட்டார், உயிர் பிரிந்து விட்டது. உயிர் பிரிந்து விட்டது, அது வேற ஒரு இடத்துக்கு போகும். ஆக மனிதன் என்றும் உள்ளவன் தான் மனிதன். இரவாமை புதிதாக அடைய பெறுவது அல்ல அப்படின்னு தான் வரலாறு சொல்கிறார். இப்போ மனிதன் யாருன்னா, நம்ம அப்பியரன்ஸ் ஆகிற ஒரு ஒன்றை தான் நம்ம மனிதன் சொல்கிறோம். உங்களை நம்ம பார்க்குறோம், ஆனால் உங்களை நான் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னா, நீங்கள் உள்ளே இருக்கிறீங்க.
நீங்கள் இருக்கிற இடமே உள்ளதாக இருக்கீங்க, உள்ள ஒரு அணு வடிவில் தான் இருக்கீங்க. அதான் வல்லார் சொல்கிறார். இந்த உடம்பில் நான் யார்? வல்லார் கேள்வி கேட்குறார். இந்த பௌதிக உடம்பில் இருக்கிற நான் யார் கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்கிறார். நான் யார் எனில் நான் ஆன்மா. இப்போ ஆன்மான்னு சொன்னோம்னா கடவுள் மறுப்பு கொள்கையால் வந்துடுவான். ஆனால் யார் அவன் ஆன்மான்னு சொல்லிட்டு விஞ்ஞான காலத்தில் எல்லாம் செயற்கைக்கோள் செவ்வாய்க்கிறது தான் இந்த நேரத்தில் ஆன்மான்னு சொல்லு பொழுதை வீண்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டாம், ஆன்மா சிற்றணு வடிகிறது. இப்போ ஆன்மா இல்லை அது முட்டாள்தனமான ஒரு தேடுதல், டைமை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறான். ஆன்மா இல்லைன்னு நான் சொல்கிறேன். சரிப்பா, நீங்கள் கேட்குறீங்க ஆன்மா இல்லைன்னு சொல்கிறீங்க, உனக்கு அறிவு இருக்கான்னு என்ன கேளுங்க, எனக்கு கோபம் வருமா வராதா? ஆன்மா இல்லைன்னு சொல்கிறேன், ஆனால் அறிவு இருக்கான்னு கேளுங்க, நான் கோபம் வந்துடும். அது ஏன்? அறிவு தான் உண்மையான மனிதன். அந்த அறிவு தான் ஆன்மான்னு சொன்னாங்க. அதை விட்டுடு, ஆன்மானதை விட்டுடு. அறிவு இருக்குது வரும். ஆனால் அந்த அறிவுக்கு ஆக்கம் திடீர்னு ஒரு முதல் முடிவு என்பது கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். திடீர்னு ஒரு அறிவு தோன்றாது. இப்போ எனக்கு 1964 பர்த்து. இது என்னுடைய நான் பிறந்தது என்னுடைய அனுபவம் கிடையாது. இயற்கை எப்படி வச்சுருக்கு பாருங்க. அதாவது நான் எந்த செகண்ட்லேருந்து, ஐயா புரியுதுங்களா, எந்த செகண்ட்லேருந்து நான் இருக்கேன், இந்த உலகத்தில் இருக்க தொடங்கினேன்றது எனக்கு தெரியாது. அம்மா அப்பா குறித்து வச்சுருப்பாங்க, நான் நம்பினேன். நம்பிக்கையின் பேரில் தான் இப்போ பிறந்த. இது என்னுடைய அனுபவமே கிடையாது. அப்போ என்னுடைய பிகினிங்கை நான் கண்டுபிடிக்கவே முடியாது. அது உள்ள மனதுக்கு உள்ளே போனால் தான் தெரியும். அது உள்ளே போய் இது பண்ணலாம், கான்சன்ட்ரேஷன் உள்ளே செலுத்தணும். அப்படி செலுத்தும்போது நம்ம எப்படி ஒன்றுன்னா விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்களோ அதே மாதிரி நாம் கண்டுபிடிக்க வேண்டிய ஒன்றை விட்டுட்டு கண்டுபிடிக்க தேவையில்லாத முன்னிலைப்படுத்தப்பட்ட எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஆனால் இது எல்லாம் நாம் பார்க்குற அந்த இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆக பிறப்பும் இறப்பும் நமக்கு சொந்த அனுபவம் கிடையாது, அனுபவம் ஆகாது. நம்ம எப்போ போகிறோம் அம்மா அப்பா சொல்லணும், இல்லை பர்த் சர்டிஃபிகேட்டை பார்க்கணும். ஆனால் நமக்கு தெரியவே தெரியாது. சிலர் சொல்லலாம், எனக்கு அப்போது ஒன்றும் தெரியாது, எனக்கு இது இல்லை. அதில் அர்த்தம் நீங்கள் பிறந்த அப்போவே 5 புலன்கள் தெரியுது. பார்க்குறோம், நாக்கில் தேன் விட்டால் எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் நீ இருக்கிறன்றது இன்னொருத்துக்கு அது லாங்குவேஜ் தேவையில்லை. ஒரு நாய் அங்கே இருக்கு, அது இருக்கிறதுக்கு வேறு எதுனா அது சொல்ல தெரியாது, அவ்வளோதான். பட் அது எதனா படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் ஏன் நமக்கு சொல்ல முடியும், உணர முடியல, சொல்ல வேண்டாம். நம்ம எந்த வினாடியிலிருந்து இந்த உலகத்தில் இருக்க தொடங்கினோன்றது கண்டுபிடிக்கவே முடியாது. அதே மாதிரி நம்முடைய டெத்தும் நமக்கு சொந்த அனுபவம் கிடையாது. எப்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த செகண்டில் கட்டாகவும் நமக்கு தெரியாது. அப்போ இது இயற்கை பிரபஞ்சம் ஒரு சீக்ரெட்டாகவே வச்சுருக்கு. அது யார் உரிமையோடு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு போடுறாங்களோ அப்போ பிரபஞ்சம் அவனுக்கு சீக்ரெட்டை ஓப்பன் பண்ணிடுச்சு. அப்போ இங்கே கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இங்கே ஏன் கான்சன்ட்ரேஷன் பண்ணோம்? முதல்ல மனம் சொல்கிறோம், மனதை இங்கே வைக்கணுன்றார். ஏன் இங்கே வைக்கணும்? வரலாறு இருந்தால் கேள்வி கேட்கணும், கேட்கல யாரும். என்ன சொன்னார், சொல்லிட்டு போனார், யாரும் கேள்வி கேட்கல. இப்போ பக்குவம் இல்லை, பக்குவம் இல்லாத காரணத்தினால இப்போ யாரும் கேள்வி கேட்கல, சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ இருந்தால் நம்ம முடிச்சுட்டு கேட்கலாம், ஏன் சாமி இங்கே வைக்க சொல்கிறீங்க அப்படின்ட்டு. சரி, மனம் விட்டுடுங்க. மனம் எங்கே இயங்குது? சாதாரண மனிதன் மனம் எங்கே இயங்குது நாம் நினைக்கிறோம். இப்போ ஒரு ஆடு இருக்குது, மாடு இருக்குது, அதுக்கு மனம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா சுவாமி சரவணானந்தவர்லாம் சொல்கிறாரு, எல்லா உயிருக்கும் மனம் இருக்குது. மனம் இல்லாத உயிர் எந்த உயிருமே கிடையாது. ஆனால் அதில் எண்ணங்கள் தோன்றாது, எண்ணங்களே தோன்றாது. ஒரு நாய் இருக்கே, புதுசாக தெருக்கு போகிறேன், உங்கள் தெருக்கு வர்றேன், ஒரு 10 மணிக்கு மேலே வந்தால் அதனுடைய இயல்பு இது நமக்கு புதுசாக இதனால் ஏதோ அது தான் நினைக்காது. பட் அதனுடைய இயல்பு குறைக்க ஆரம்பிக்கும். எனக்கு அடிக்க வருது, நான் என்ன பண்ணுவேன்,
பட்டுன்னு என்னை காப்பாற்று ஒரு கல் எடுக்கிறேன், பெரிய கல். உடனே அது வந்து ஓடி போயிடுச்சு. இப்போது ஐயோ இவன் கல்லை எடுக்கிறான்னு, நம்மளை அடிச்சிடுவான், அடிப்படும், ரத்தம் வந்துடும் அப்படி நினைக்காது. பட்டு அந்த ப்ரெசன்ட் டைமில் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சக்தி வந்து நீ மேற்கொண்டு குறைச்சனா நீ அடிபட்டு சாவ அப்படின்ற ஒரு உணர்த்து, ஒரு பயம். அங்கே தான் அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல், கடவுள்ன்ற வார்த்தை இப்போ பேச வேண்டாம். பிரபஞ்சம் ஒரு ஆற்றல், பிரபஞ்சம் தானே வருவிச்சது, அதை வாழ வைக்கிறது, அதை மறுக்க முடியாது. அப்போது அதனுடைய லைஃப்பை குறிப்பிட்ட காலம் காப்பாற்றிக்கிறதுக்காக அதுக்கு வந்து மனம் வந்து அந்த லெவல் தான். ஒரு செகண்டில் அது புரிஞ்சிக்கும். அதுக்கு நினைப்பு தேவைப்படாது. இப்போ குருவி இருக்குது, சிட்டுக்குருவி கூண்டு, அதுக்கு மூக்கு தான், வாய், கை எல்லாமே அது தான், வேறு எதுவும் கிடையாது. 2 கால். இதை வச்சு அது 1 பை 1 பல்லாயிரம் நார்களை உரிச்சி வந்து கூடு பின்னுது. இப்போ அதுவே திருப்பி அதுக்கு பிரிக்க தெரியாது. நமக்கு கடவுள் 5 விரல் கொடுத்துருக்கான். அது 1 நாள் 2 நாள் 3 நாளில் பின்னிடும். இப்போ என்கிட்ட கொடுக்குறீங்க, நீங்கள் அதை கூட்டுறது 2 வருஷம் எடுத்துக்கோ. அது எது கடைசியில் பிரிச்சுதோ அது 1 பை 1 எடுக்க முடியுமா? இல்லை, ஒரு 10,000 நாரை கொண்டாந்து கொடுத்து அதே மாதிரி பின்னு, நீ இன்ஸ்ட்ருமெண்ட்டு கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோ, 5 விரல் இருக்கு, அதுக்கு விரலே இல்லை. அது எப்படி இப்படி பண்ணணும்னு அது நினைக்கிறதே கிடையாது. ஆனால் மனம் இருக்குது, அந்த மனத்தில் எண்ணங்கள் தோன்றாமலேயே அது செஞ்சிடும். அப்போ ஒவ்வொரு ஜீவனுக்கும் அந்த வாழ்க்கைக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லா உயிருக்கும் மனம் இருக்குது, ஆனால் அது எண்ணங்களே தோன்றாது. எண்ணங்கள் தோன்றாத போது அது வந்து ப்ரெசன்ட் டைம் சுச்சுவேஷன் தெரிஞ்சுக்கும். அடுத்தது வந்து அது தெரியாமையே அது குட்டிகளுக்கு பாதுகாப்பு செஞ்சிடும். எறும்பு முன்னேறி தான், கண்ணும் தெரியாது, காது கேட்காது. குளிர்காலத்தில் பாருங்கள், அது இட்ட முட்டையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் எடுத்துக்கும். அந்த முட்டையை அதை அன்பின் வெளிப்பாடு, அது எதுவும் தெரியாது, அதனுடைய அன்பின் வெளிப்பாடு. ஆனால் அதுக்கு மனம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் எண்ணங்கள் தோன்றாதே அது மேற்பாடில் பிரபஞ்ச சக்தி அதுக்கு அதனுடைய லைஃப்க்கு அது இது பண்ணுது. சரி, இப்போ இங்கே ஏன் வைக்கணும் அப்படின்னா, இப்போ மனம்ன்றது என்ன, அதை பற்றி கல்வித்துறையில் ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? எதில் இருக்கிற உப்பு பற்றி சொல்லி கொடுத்துருக்கான், வானத்தை பற்றி சொல்லி கொடுத்துருக்கான், எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறான். அது எல்லாம் கிரகிக்குதே இந்த மனம் தானே. இந்த மனம்ன்றது என்ன அப்படின்னா சைக்காலஜிஸ்ட்டு போனோம், அப்போ தான் சொல்லி கொடுப்பான். சைக்காலஜிஸ்ட் எத்தனை பேருக்கு இருக்கான் சைக்காலஜிஸ்ட்? ஏன்னா அங்கே ஊசி மருந்து மாத்திரை கிடையாது, எவனோ ஒருத்தன் தான் போவான். அதனால் அதை அதிகமாக படிக்கிறது இல்லை. ஆக மனம்ன்ற ஒன்றை பற்றி சொல்லி கொடுக்காத போது அந்த மனங்களுடைய தன்மை என்ன, அதனால தான் இன்றைக்கு இப்படி சீர்கெட்டு போயிடுறதுக்கு உலகத்துக்கு காரணம் மனதை பற்றி சொல்லி கொடுக்காத ஒரு பெரிய குறை. மனதை பற்றி சொல்லி கொடுக்கணும். இந்த மனம் எங்கடா இருக்குது, இந்த மனதை பார்க்க முடியுமா? மனம் எப்படி நினைக்குது, மனதுக்கு எப்படி நினைக்குது? இப்போ இது வந்து 70 கிலோ வெயிட்டு, 65 கிலோ வெயிட்டு. ஒரு பன்றி இருக்குது, அதுக்கும் 65 கிலோ வெயிட் தான். அதுக்கு கண் இருக்குது, காது இருக்குது, நாய்க்கு கண் எல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ நாம் வந்து திடீர்னு ஒருத்தர் வந்தாருன்னா, யார் இவன் நேற்று கூட வந்தான், நேற்று அதே சொக்கா தான் போட்டுருந்தான், பாட்டுக்கு அங்கே போகிறான் இங்கே போகிறான், யார் இவனை எங்கேயும் பார்க்கல, புதுசாகிறானே, இவன் எதனா பண்ணுவானா? இப்படிலாம் நம்ம வந்து ஆந்திராவில் இருக்கிறவன் அந்த லாங்குவேஜை பேஸ் வச்சு அப்படி நினைப்பான். நினைப்புன்ற ஒன்று தான், லாங்குவேஜ் பேஸ் வச்சு நினைக்கிறான். ஆக இது வந்து புறத்தில் நடக்கிற நிகழ்ச்சி நமக்குள்ள ஒரு அருவமாக அது வந்து ஒரு நினச்சிக்குது. அந்த சக்தி புறத்தில் நடக்கிற நிகழ்ச்சிக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ இந்த கண்ணு காது வச்சு இது எப்படி திங்க் பண்ணுது, அதுக்கு அந்த ஆற்றல் எப்படி வருது, அப்புறம் கன்க்ளூஷன் எல்லாமே. இப்போ உங்கள் மகன் வந்து +2 முடிச்சுட்டாரு, என்னப்பா பண்ணலாம்? MBBS படிக்கலாமா, இன்ஜினியரிங் படிக்கலாமா, இல்லை வேறு எதுனா கோர்ஸ் படிக்கலாமா, ஐடி லைனில் போகலாமா, அப்படின்லாம் நீங்கள் யோசனை பண்ணுறீங்க. அது வந்து மனம் வந்து தாட்ஸில் வருது. அப்புறம் மனம் வந்து இன்னொருத்தருக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுது. அதான் வள்ளல் பெருமான் சொல்கிறார், மனதிடை 4 நிலை கருவிகள், மனம், புத்தி,
சித்தம், அகங்காரம். மனம் வந்து அடுத்தது புத்திக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுது. புத்திக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது தாட்ஸ் கம்மியாகிடும். அது ஒரே கான்சன்ட்ரேஷனில் இருந்து வேண்டாமே. ஏன்னா அது இன்ஜினியரிங் பற்றி நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. ஐடியில் இல்லாமல் ஆச்சு. நம்ம டாக்டருக்கே படிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு இது ஒரு வாரம் இப்படியே அனலைசேஷன் இருக்குது. கடைசியில் எப்படி நீங்கள் அந்த டேட்டு முடிஞ்சு போன அப்புறம் இது இல்லையா, அதனால் சட்டம் முடிவெடுக்கிறீங்க. கன்க்ளூஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாட்ஸ் ரொம்ப கம்மியாகிடும். அதுக்கப்புறம் கோ ஹெட் நீங்கள் ஆக்டிவேஷன் சேர்த்துடலாம். இது அகங்காரம். மனம், புத்தி, சித்தம். இது எல்லாமே கண்ணில் எதனா பார்க்க முடியுமா? அது ஒரு ஆற்றல். இந்த உடம்புல இது செயல்படுது. அது இங்கேயே செயல்படுது, இங்கே செயல்படுதா? இங்கெல்லாம் செயல்படலை, இங்கே தான் செயல்படுது அப்படின்றது ஞானிகள் சொல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஏரியாவில் தான் செயல்படுது. ஏன்னா அது எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் இருக்கேன், எனக்கு வந்து ஒரு உதாரணமாக ஒரு 75 வயசு ஆயிடுச்சுன்னு வைங்க. 70-80 வயசாகிடுச்சு. திடீர்னு பையன் வந்து தாத்தா அவங்களுக்கு வந்து 100 கோடி லாட்ரி அடித்து சத்தான்னா, எனக்கு ஆல்ரெடி ஆற்றில் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த மகிழ்ச்சி கூட என்னால் தாங்க முடியாது. பட்டுன்னு உயிர் போனாலும் போயிடும். ஆனால் ரொம்ப மோசமானது அவங்க பையன் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒருத்தருக்கு திடீர்னு சொன்னார் வைங்க, பட்டு போயிடுது. அது வந்து நம்ம நிறைய பார்க்குறோம். அப்போ எது அந்த தாக்குது அப்படின்னா இதயஸ்தானம். ஆனால் இதயஸ்தானம் அந்த இடம் சூக்கும தேகம்தான். அந்த இடத்துல தாக்க ஆரம்பித்தோடனே அந்த ஆர்கான் வந்து ப்ராப்ளம் ஆகிடுது, பிளாக் ஆகிடுது. அப்போ இந்த இடத்துல இருக்குது, ஆனால் பார்க்க முடியாது. இதயத்தை அறுத்து பார்த்தாலும் மனம் பார்க்க. மனம்ன்றது அது ஒரு ஆற்றல். அது பிரபஞ்சம் கொடுத்த ஆற்றல். இறைவன் சொல்ல வேண்டாம், பிரபஞ்சம் ஒன்று. ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லையற்ற அன்பும் எல்லையற்ற கருணையும் உண்டு. அதை தான் கடவுள் அப்படின்றாங்க. இல்லை எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியாது. ஒரு தந்தையினுடைய சுக்கில பையில் எது அந்த பிரபஞ்சம், எல்லாம் பிரபஞ்சம் தான் செய்யுது. ஒரு முறை ஆண் பெண்ணுடைய தேகம், தாய் தந்தை தேகத்தை வச்சும்போது அந்த 3 ml அந்த சுக்கிலத்தில், இதில் விஞ்ஞானத்தில் சொல்கிறோம். நம்ம எங்களை கூகுளில் தட்டி பார்த்து எல்லாம் தரும். இது எதுக்கு சொல்கிறேன், எல்லாமே நீங்கள் கொண்டு வர படத்தில் எப்படி கொண்டு வரேன்னு தெரியாது, அதெல்லாம் வரணும். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும், பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் கூகுளில் சர்ச் பண்ண முடியாது. அதுக்கு உங்களுக்காக தான் சொல்கிறது. 5 கோடி ஸ்பெர்ம் செல்ஸ், ஒவ்வொன்றுத்துலேயும் உயிர் இருக்குது. ஆன்மான்றதே பேச வேண்டாம். அது ஒவ்வொன்றையும் நீங்கள் தனித்தனி முட்டையில் வச்சோம்னா அது வந்துடும். 1983 குளோனிங் மெத்தடு வந்தான். அதை ஒன்று நீங்கள் எடுத்து ஒரு தாயினுடைய கருமுட்டையில் வச்சிங்கன்னா அந்த ஒன்று மனுஷனாக வந்துடும். ஆனால் நம்ம ஒரு முறை இது பண்ணாலே 5 கோடி பேர் பணம். ஆனால் 5 கோடி உயிரை கடவுள் கொடுத்துட்டு ஒரே ஒரு கருமுட்டை தான் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப அநியாயம் இல்லைங்களா? ஆனால் இது 5 கோடி செல்ஸும் நம்ம ஸ்பெர்ம் பேக்கில் இருக்கும் பொழுது அசைவு கிடையாது, அசைவே கிடையாது. ஆனால் அது தாயினுடைய யோனி வழியாக போகும்போது அது எல்லாம் போயிட்டு நேராக அந்த முட்டையில் போய் போகுது. ஆனால் 5 கோடி இதில் நெருக்கத்தின் பேரில் இந்த மசூதிக்கு இதுக்கு போகிறாங்களே இல்லை மெக்கால, அதில் வந்து நிறைய பேர் இறந்துடுறாங்க ஒவ்வொரு முறையும். அது மிதிப்பட்டு இதாகிடும். அது ஒரு புனிதமாக கருதுறாங்க. சரி, அதை விட்டுடுங்க. அந்த மாதிரி 5 கோடி செல்லில் போக முடியாதான். அது ஒரு 60% தான் போக முடியும், மிச்சம்லாம் முடியாது. என்னால் முடியலன்னு சொல்லி தங்கிடும். ஆக ஒரு 3 கோடி செல்கள், 3 கோடி ஸ்பெர்ம் செல்ஸு அதில் போய் மோதல். நீங்கள் கூகுளில் பாருங்கள், 3 கோடின்னா இவ்வளோ இதில் அத்தனை கோடி இருக்குன்னா அதில் ஒருத்தன் தான். மற்ற எதுக்குமே 2,99,99,099 பேர் மோதினாலும் அந்த தாயினுடைய கருமுட்டை இடம் கொடுக்கல. அவனுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு இடம் விட்டுருக்கு. அவன் மெதுவாக போனாலும் டம்முன்னு ஒரு இடி இடிச்சான்னா உள்ளே போயிடும். அதை வால்பகுதி கட்டாயம் வெளில விடுது. இப்படி ஆட்டுறதை காமிக்கிறான். நீங்கள் இந்த அனிமேஷனில் பாருங்கள், அருமையாக போட்டு காமிக்கிறான்.
அது எப்படி இருக்கோ அதை நான் விஞ்ஞான ரீதியாக கொண்டதுனால அசிட்டிஸ் அப்படியே காமிக்கிறேன். ஆக இவ்வளவும் அசையாது இருந்த ஒன்று இப்போ மட்டும் எப்படி அசையுது, அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவான். அதுக்கு ஒரு விஞ்ஞானி அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவான். ஏன்னா அது வந்து எல்லாம் இயற்கையாக நடக்குது அப்படின்றான். அது வரல, அந்த இயற்கை தான் கடவுள்ன்றார் நடராஜ பெருமாளை. இயற்கையே உண்மையாய், இயற்கையே விளக்கமாய், இயற்கையே இனமாய். அந்த இயற்கையாக இருக்கிறது தான் கடவுள். நீ எந்த எல்லாமே இயற்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து வரலாறு சொல்கிறார். அந்த இயற்கை வந்து எல்லையற்ற அன்பும் எல்லையற்ற கருணையும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, அந்த வீட்டில் ஒரு பன்றி வளர்க்குறவன் இருக்கிறான், அந்த பன்றி கொஞ்சம் வைக்கிறான், நாய் கொஞ்சம் வைக்கிறான், தெரு நாய் வீட்டுக்கு வருது, ஆட்டுக்குட்டி கொஞ்சம் வைக்கிறான், நாமளும் சாப்பிட்றான். ஒரே இட்லி இல்லை சோறு தான். ஆனால் பன்றி வயிற்றுக்குள்ளே போய் ப்ராசஸ் ஆகி வரும்பொழுது இது 200 செல்லாக மாறுது. சாப்பாடு 200 டைப்ஸ் ஆஃப் செல்ஸாக மாறுதான். இப்போ எலும்பு செல் அது ஒன்று, இந்த மஸ்கல்ஸ் இருக்கிற செல் தனி, நரம்பில் இருக்கிற செல் நியூரான் செல்ஸு, கிட்னியில் இருக்கிற நெஃப்ரான் செல்ஸு, இப்படி ஒன்றுத்துக்கும் பிளட்டில் இருக்கிறது அது வேறு செல்ஸு. 200 டைப்ஸ் ஆஃப் செல்ஸாக மாறுதான். அதில் ஒரு டைப் ஆஃப் செல் தான் ஸ்பெர்ம் செல். ஆனால் அந்த ஸ்பெர்ம் செல் ப்ராசஸ் ஆகி வெளில வரத்துக்கு 48 days ஆகுதுன்னு சொல்கிறாங்க. மிச்சம்லாம் கூட அவ்வளோ ப்ராசஸ் ஆகி வருது. அதுக்குள்ளே மிச்சம்லாம் மலமாக போயிடுது. அது பிளட் ஆகி பிளட்டில் கலந்து அதிலிருந்து பிரிஞ்சு போயிட்டு அது ப்ராசஸ் ஆகி வருது. அதில் ஒன்று தான் ஸ்பெர்ம் செல். குளோனிங் மெத்தடில் என்ன சொல்கிறோம், அதிசயம் கண்டுபிடிச்சது என்னென்னா, ஸ்பெர்ம் செல்லில் மட்டும் உயிர் இல்லை, உடம்பில் இருக்கிற அத்தனை செல்லிலையுமே ஆன்மா இருக்குது. ஆன்மான்னு சொல்லலை, உயிர் இருக்குது. குளோனிங் மெத்தடில் என்ன பண்ணுறான்னா, ஸ்பெர்ம் செல்லேருந்து எடுக்கலாம நரம்பு செல்லேருந்து எடுக்கிறான். இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, ஆணுடைய நரம்பு செல் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பெண்ணினுடைய நரம்பு செல்லேருந்தே எடுத்து பெண்ணினுடைய கருமுட்டையை வைக்கலாம், குழந்தை பிறக்கும். இதுதான் குளோனிங் மெத்தட். அப்போ அதில் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா, நம்ம ஒவ்வொரு பாடியினுடைய செல்லு ஆண் பெண் இருக்கு ஒன்று. இன்னொன்று, நம்ம உடம்புல சராசரி 28 லட்சம் கோடி செல்கள் இருக்குது. 28 லட்சம் கோடி செல்கள். இந்த ஒவ்வொரு செல்களுக்கு உள்ள குரோமோசோம்கள். அந்த குரோமோசோமினுடைய மையப்பகுதியில் என்ன இருக்குன்னா, ஸ்க்ரீன்ஷாட். உங்களுடைய மகன் உங்களை மாதிரியே இருப்பான், அல்லது உங்களுடைய வீட்டம்மா மிக்ஸ் ஆகிடும், அல்லது நீங்கள் ஒரு 50%, வீட்டம்மா ஒரு 25%, உங்கள் அப்பா ஒரு 50%. ஆக உங்களுடைய ஒரு 4-5 பரம்பரை ஜீன்ஸு கூட அது உள்ளே இருக்கிறது ஒன்றும் பண்ண முடியாது. உள்ளே இருக்கிறது இதயத்தையோ நுரையீரலையோ அது எல்லாருக்கும் ஒன்று தான். ஆனால் வெளிப்புறம் இப்படி இருக்கின்றது. இப்போ நம்ம எப்படி அன்பு செலுத்துகிறோம், ஒரு நாய்க்குட்டி தன்னை போலே இருக்கிறது அன்பு செலுத்துது, ஒரு காக்கா குட்டி தன்னை போல அன்பு செலுத்துது. அது அந்த பிரபஞ்சம் எப்படி வச்சுருக்கு பாருங்க. இப்போ இவங்க பசங்க எல்லாமே மூக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மூக்கு மாதிரியே இருக்கும். அப்போ இவருடைய எண்ணம் நான் தான், அது நான் தான் அப்படி வர்றேன். அப்போ அப்படி இருக்கிறதுனால தான் நம்ம வந்து நம்மளை மாதிரியே குழந்தை இருக்கு, நாம் தான் அது அப்படின்னும் போது அன்பு வருது. அது பிரபஞ்சம் அப்படி படைச்சிருக்கு. ஆனால் குளோனிங் முறையில் பார்த்தல எக்ஸாக்டாக இருக்கும். எக்ஸாக்ட். இப்போ சப்போஸ் எனக்கு குளோனிங் முறையில் பண்ணால் இங்கே தேமல் இருந்ததுன்னா அந்த தேமல் அங்கேயே வரும். குளோனிங் முறை சாதாரண முறையில் வராது. அந்த மாதிரி அந்த குளோனிங் முறையில் இருக்குது. அப்போ அவங்கள என்ன கண்டுபிடிக்கிறது என்னென்னா, இந்த பாடியில் இருக்கிற ஒவ்வொரு செல்லிலையுமே உங்களுடைய அவுட்டர் பிசிக்கல் அப்பியரன்ஸு கேப்சர் ஆகிருக்கு. எவ்வளோ பேர் ஈர்க்கனுடைய நிகழ்ச்சி பாருங்கள். அப்போ இதெல்லாம் தானாக நடக்குதுன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க தானாக நடக்குதுன்னு? அது முறை பிசகாமல் இருக்க. சரி, ஒரு செல் எடுத்து ஒரு செல்லை கண்ணால் பார்க்க முடியாது. ஒரு ஆர்கான், மஸ்கிள்ஸு, டிஷ்யூஸு அப்படியே கொண்டு போனால் செல்லு. ஒரு செல்லு நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாது. பல லட்சம் கோடி செல்கள் ஆனால் தான் உங்களுக்கு ஒரு கடுகளவு உங்களுக்கு கண்ணுக்கே தெரியும். ஒரு செல்லு கண்ணுக்கு தெரியும், நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்கணும். சரி, ஒரு செல்லுன்றது என்ன? ஏன்னா இந்த விஞ்ஞானத்தை ஸ்டூடெண்ட்ஸு கொண்டு போகணும், அதுக்காக. ஆனால் குறுகிய இதில் நீங்கள் கொண்டு போகணும்.
2 பார்ட்டாக கூட அந்த படத்தை எடுத்துக்கலாம். இது வந்து பொதுமக்களுக்கு அட்ராக்டிவாக வரணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்ராக்டிவாக வரணும். அந்த மாதிரி உள்ள எடிட்டிங், சவுண்ட் எஃபெக்ட்டு எல்லாமே அது கொண்டு வரணும். இடையில் ஒரு கன்வர்சேஷன் மெத்தடில் கொண்டு போகணும். அது உங்கள்கிட்ட இருக்க திறமை. கண்டென்ட் என்னன்றதை நம்ம பேசணும். ஆக இந்த ஒரு செல் எடுத்துக்கிட்டால் அதில் 30-40 லட்சம் கோடி அணுக்கள் இருக்கும். செல்கள்ன்றது ஒன்றும் இல்லை, அணுக்களுடைய சேர்க்கை தான் செல்கள். இதில் மேக்சிமம் என்ன இருக்கும்? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், இந்த மாதிரி வாயுக்கள் தான். இதில் வந்து நம்ம உடம்புல கூட தங்கம் இருக்கா. நம்ம உடம்புல தங்குறதுன்னா எவ்வளோ இருக்கும்? ஒரு குண்டுமணி அளவு. அது தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்க முடியாது. அது செலவு பண்ணுறது 1 கோடி ரூபாய் ஆகும். ஆனால் தங்கம் இருக்குது, ஒரு குண்டுமணி அளவு தங்கம் இருக்குது. பூமியில் என்னென்ன இருக்கோ அத்தனை இருக்குது. அதனால தான் இது உடம்புக்கு சிற்பிரபஞ்சம், மினியேச்சர் யூனிவர்ஸ்னு பேர் வைக்கலாம். எல்லாமே இருக்குது. மெக்னீஷியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. இரும்பு சத்து இல்லைன்னா இரும்பு டானிக் கொடுக்குறான். பொட்டாசியம் இல்லைன்னா, பொட்டாசியம் இல்லை ரொம்ப டேஞ்சர். பொட்டாசியம் கம்மியாகிடுச்சுன்னா ஓமசேஜுக்கு போயிடுவான். சோடியம் கம்மியானா அதே மாதிரி பொட்டாசியம், சோடியம், இப்படி எல்லாமே இருக்குது. இது இல்லாத இடமே இல்லை. இப்போ இதெல்லாம் ஏன் வச்சிருக்கு இந்த உடம்புக்குள்ளே? நம்ம ஏன் வந்திருக்கோம்? ஆனால் அதை பற்றி நினைக்கிறது இல்லை. இதுக்கு அப்பால் மனம்ன்ற கருவி எப்படி செயல்படுது, அதுக்கு எப்படி குழந்தைக்கு செயல்படலை, ஏன் எப்படி உடல் வளர்ச்சிக்கு ஒரு உணவு முறை, காலம் இதெல்லாம் தேவைப்படுதோ அதே மாதிரி மன வளர்ச்சிக்கும் உடல் வளர அது லாங்குவேஜை புரிஞ்சுக்கின்னு நாம் பார்க்குற ஒவ்வொரு பொருளை, ஒவ்வொரு மனிதருடைய கேரக்டர், தன்மை அத்தனையும் அது வந்து லேர்ன் பண்ணும். அப்புறம் தான் அதுக்கு எண்ணமே ஏற்படும் சுயமாக. அதுக்கு 1 வருடங்கள் ஆகும். அப்போ கூட அம்மா, அப்பா, அப்புறம் இன்னொரு 4 வார்த்தை சேர்த்து அம்மா நீ போ, அப்பா நீ இங்கே வா. அது ஆல்ரெடி நம்ம பேசி மைண்டில் ஸ்டோர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சுயமாக எண்ணங்கள் உருவாகும். இப்படி தான் இந்த மனம்ன்ற கருவி செயல்படுது. சரி, இந்த மனம்ன்றது கருவி எப்படி வந்தது? இது எதுலேருந்து வந்தது? அதுக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுது? ஐயா கரெக்டா? இதுக்கு நீ சொல்லிடுற சாப்பாடுலேருந்து வந்தது, ரைட்டு. சரி, இன்னொரு கேள்வி. அந்த பெண்ணினுடைய கருமுட்டையில் இதயம், நுரையீரல், இதில் இருக்குது, ஏகப்பட்ட இருக்குது. இதை பற்றி படிக்கணும்னா ஒரு 20-30 லாரி படித்தாலும் அதுக்கு பத்தாது. அப்போ அவ்வளவும் அந்த இதில் இருக்க. அது ஆண் பெண் ஏற்கனவே திருமணம் பண்ணியிருக்க. அதை மாற்ற முடியுமா? விஞ்ஞானி மாற்ற முடியுமா? விஞ்ஞானம் இவ்வளோ வந்துட்டுருக்கு. ஒரு 200 ml பிளட்டு தயாரிக்க முடியுமா எதனா மிஷினில்? தயாரிக்க முடியலையே. அதுக்கு இந்த பாடி மிஷின் வழியாக தான் போடணும். இது வந்து ஒரு மிஷின்ன்றார் இதில் சிவஞான போதத்தில். மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா. மாயா இயந்திரம், மாயா இயந்திரம்ன்ற ஒரு வார்த்தை வந்து போட்டிருக்கார். தனுன்னா உடம்பு. மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா அப்படின்ற ஒரு வார்த்தையை ஒரு பதிவு செய்த சிவஞான போதத்தில். ஆக இது எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக பசி எடுக்குது, சாப்பிட்றோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குதை பற்றி நீங்கள் படிக்கணும்னா அதுக்கு தனி எம்டி அல்லது எம்எஸ் அவ்வளோ வேலைப்பாடுகள் நடக்குது. கொஞ்சம் நெஞ்ச வேலைப்பாடுகள். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எல்லா மினரல்ஸும் இருக்குது, எல்லா உப்புக்களும் இருக்குது, எல்லா விட்டமின்ஸும் இருக்குது. அதுக்கு மேலே புரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, ஃபேட்ஸ் இருக்குது, இவ்வளவு இருக்குது. இப்போது பல்லுக்கு கால்சியம் தேவைப்படுது, ஆனால் எல்லாம் ரத்தத்தில் கலந்துடுது. பல்லுக்கும் எலும்புக்கும் கால்சியம் தேவைப்படுது. கரெக்டாக அந்த ரத்தத்தில் இருக்கிற அது எடுத்தது பல்லுக்கும் எலும்புக்கு தான் கொடுக்குமே தவிர கண்ணுக்கு கொடுக்குமா? கண்ணுக்கு வைட்டமின் இ, வைட்டமின் ஏ தான் தேவைப்படுது. அது பல்லுக்கு தான் கொடுக்குமா? இது எப்படி அதுக்கு தெரியுது? என்ன கமாண்டு? எந்த மூளை, அறிவு கட்ட மூளை, எப்படி மூளை அறிவு இருக்கா? ஆட்டு மூளைன்னு வறுத்துன்னு சாப்பிட்ற, அதுவும் கறி தானே. இப்போ நம்ம மூளைக்கு அப்படியே திங்க் பண்ணி பாருங்கள்.
அந்த மூளைக்கு என்ன அறிவு இருக்க போகுது? அது மாமிசத்தால் ஆனது. மூளைக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறான்னு அது ஏன் நீ அந்த இதுக்கு போகல? அதனால தான் உலகம் வந்து அணுகுண்டு கண்டுபிடிச்சான், அழிஞ்சு போடா அப்படின்ட்டு. ஆக இதனுடைய எங்கே போய் முடியுது பெரிய படிச்சுட்டு. அப்போது நம்முடைய நிலை என்ன அப்படின்னா, பெரிய படிச்சுட்டு மனிதன் அந்த அறிவு என்பது என்றும் உள்ளது. சங்கரை அறிவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆக உண்மை மனிதன் ஏற்கனவே மரணம் இல்லாது தான் இருக்கிறான். அதை உணராத காரணத்தினால் வந்து பிறந்தான், இறந்தான், தோற்றம், மறைவும் சமாதியில் இருக்கிறோம். இது அதுதான் வந்து சைவ சித்தாந்தத்தில் இல்லது வாரா, உள்ளது போகா. இல்லாத ஒன்று புதுசாக வர முடியாது, இருக்கிறது அழிய முடியாது. பொதுவாக நம்ம ஆக்கல் காத்தல் அழித்தல் நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மையில் எதையுமே அழிக்க முடியாது. இன்னொன்னா மாறும், அப்படி தான் மாற முடியுமே தவிர. காரணம் என்னன்னா, இங்கே நாம் பார்க்குற எல்லா மூலப்பொருள் அனைத்துக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களால் ஆன மரம் செடி கொடியிலிருந்து அந்த பண்டங்கள் பொருள்கள் மெட்டல்கள் பூமியில் இருக்கிறது, ஃபயர் ஆகட்டும், இந்த மனித உறுப்பாகட்டும், எது ஆகட்டும், மனிதன் ஆகட்டும், உணர்வாகட்டும், அனுபவங்கள் ஆகட்டும், எல்லாம் எந்த மூலப்பொருளாக ஒரே ஒரு மூலப்பொருள் தான். அந்த மூலப்பொருள் தான் அன்பு தத்துவம். அது இயற்கையாக இருக்க அன்பு தத்துவம்ன்றது இந்த வெட்ட வெளியில் எங்கேயுமே இருக்குது. அதுதான் வள்ளல் பெருமான் கடைசியில் தனது சீடர்களுக்கு என்ன சொன்னார் அப்படின்றத என்ன வலியுறுத்தினான்றது தொழுவூர் வேலாயுத முன்னார் அவர் டைரி குறிப்பில் சொல்கிறார். அகிலமாம் அன்பாம் சொல்கிறார், 2 வார்த்தையில். அகிலமாம் அன்பாம், மொத்தமே அன்பு தான். அன்புன்ற சக்தி கடுகளவு இடத்துல கூட தன்னுடைய கோடிக்கணக்கான ஆற்றலை அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போல்லாம் எதுக்கு ஏன் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு? இப்போ நம்ம மனிதர்கள் 800 கோடி மனிதர்கள் வாழணும். அதில் வந்து என்ன ஒரு 20-30 கோடிகள்னால் வசதியாக வாழ முடியும். மிச்ச பேர் வந்து கொஞ்சம் பேர் நடுத்தர ஏழப்பட்ட ஆளுங்க, சாப்பாட்டுக்கு அன்றாட சாப்பாட்டுக்கு உழைச்சி சாப்பிட வேண்டியங்க, உழைக்க முடியாதவங்க, அவங்க தான் நிறைய இருக்காங்க உலகத்தில். அப்படி இருக்கும்போது இதில் வந்து உயிரினங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுது. எத்தனை உயிர்கள் எப்படி எப்படிலாம் சண்டையாசனம் அறுக்கிறான்ல, ரொம்ப சித்திரவதை பண்ணுறான். நாங்கள் வேப்பம்பேட்டில் பார்த்தேன் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, 6 மாதத்துக்கு மேலேயா இருக்கும். விடிய காலம் வாக்கிங் போயிடுவேன். திருவருட்பா சில பாடல்கள் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே நடக்குது. ஐயா போர் அடிக்குதுங்களா? இல்லை. அப்போது போயிட்டு ரிட்டர்ன் வர ஞாயிற்றுக்கிழமை இந்த கொடுமையை பாருங்கள். எல்லாமே இந்த கல்வித்துறை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். வரும்போது பொதுவாக வந்து ஆடை வந்து மறைவாக தான் இருக்கணும். அது ஒரு அரசாங்கத்து ரூலே. வெளிப்படையாக அது வந்து குழந்தை பார்க்க செய்யணும். இப்படி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போலாம் அதெல்லாம் வந்து போயிடுச்சு. இப்போ 4 இளைஞர்கள் சேர்றாங்க வேலை வெட்டி இல்லாமல், ஒரு 10 ஆடை கட்டி போட்டுடுறான் ரோட்லேயே. கண்ணார பார்த்தாங்க, ரொம்ப இதாகிடுச்சு. பஸாருக்கு பக்கத்துலேயே, ரயில்வே ஸ்டேஷன் கிட்டவே கொஞ்சம் தள்ளி. சரி, நான் கிட்ட போய் நின்று இப்போ இது பண்ண முடியும், ஏன்னா என்கிட்ட ஃபோட்டோ எடுக்கலாம் கூட பார்த்தா, ஆனால் பட்டன் ஃபோன் தான் இருக்குது. கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கிட்டேன். ஜனங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வராங்க. ஆடு ஏன்னா 800 900 போட்டுருந்தான் கிலோ. அவன் காலங்காட்டியும் ஒரு 6:30 மணிக்கு ஸ்கூட்டரை வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கான் எல்லாருமே. இந்த காத்துக்கிட்டுறவன் யாருன்னா, சனிக்கிழமை வந்து பிரதோஷம் அட்டன் பண்ணவன் தான். பட்டை அடிச்சுக்கிட்டு பொட்டை கட்டிக்கிட்டு சாஸ்தாகமாக விழுந்துடுறான். இது கூட சமயத்தில் இது கூட கொண்டு வரான். அவன் தான் காலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுறான். காரணம், எந்த கோயிலையாவது எல்லா உயிர்களும் கடவுள் விளங்குகின்ற உண்மையான ஆலயங்கள் அனுமதிக்கு விடுவானா? கொலை தவிர்த்து வரவன் போட்டோம். கொலை செய்வது பாவம்ன்ற வார்த்தை அனுமதிக்க மாட்டான். ஏன்னா நீ பாவம் செய்யாமல் இருந்துட்டேன்னா உனக்கு வந்து பிரச்சனை வராது. நீ கோயிலுக்கு வந்து நீ வேண்ட மாட்ட, அது ஒரு சாராருக்கு தொழில் கெட்டு போயிடும். நீ பாவம் செய்யும், உனக்கு பிரச்சனை வரணும், நீ வந்து அர்ச்சனை பண்ணணும், அப்போ தான் அவன் பிழைக்க முடியும்.
அதனால் எந்த கோயில்லையுமே நீ எங்கே போங்க, அதான் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு, உயிரெல்லாம் ஒரு நீ திருநடம் புரியும் ஒரு திருப்பொது என அறிந்தேன். உயிரெல்லாம் ஒரு நீ திருநடம் புரியும் ஒரு திருப்பொது என அறிந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தை சொல்லி ஒரு சுருக்கமாக விளக்கம் கூறி எழுதி விட்டால் எந்த கோயிலும் விட்டு எந்த கோயிலும் விட்டு பண்ண மாட்டான். அப்போ இந்த மாதிரி போயிட்டுருக்கு புற வழிபாட்டு முறைகள். அதாவது நாத்துக்கிற என்ன வேணால் சாப்பிட்டுப்பேன். நான் வந்து எனக்கு தலைநோச்சுன்னா விட்டு வருவேன், பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன். உனக்கு கல்யாணம் லேட் ஆச்சுன்னா வருவேன். அப்போ நீ பார்த்து எதனா செய், உனக்கு உண்டியில் ₹1 போடுறேன், இல்லை வந்து கேட்டு செஞ்சு தரேன். அது அந்த மாதிரி லெவலில் தான் இன்றைக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆக அப்போ இந்த பிரபஞ்சம் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பரிணாமம்லாம் முடிஞ்சிடுச்சான். சுவாமி சொல்கிறாங்க, பரிணாமன்றது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு முன்னேற்றம் அப்படியே வந்திருக்கு. 40 லட்சம் வருடங்கள் இந்த மனிதனை வாழ்ந்த ஆதியில் ஆதிவாசம் வாழ்ந்தெல்லாம் படிச்சிருக்கோம். எல்லாம் படித்து நமக்கு ஒன்றும் தெரிய போதில்லை. படித்து அந்த ஆராய்ச்சி பண்ணும் சொல்கிறாங்க. அப்படி தான் இருந்திருக்கு. ஆடை இட்டிருந்தான், ஆற்றுங்கரையில் வாழ்ந்தான், எல்லாத்தையும் பார்க்குறோம். அப்புறம் குடிசை கட்டிக்கினான், குளிரை தாங்க முடியாமல், அப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து பயிர் தொழிலை செஞ்சான். ஏன்னா மனிதனை பொறுத்தவரையில் ஆடு மாடுகள்லாம் வந்து சமைக்காத உணவு சாப்பிட்றோம், ஜீரணமாயிடும். ஆனால் மனிதன் வந்து மனம் பக்குவப்படுது. இவன் சமைச்சு உணவு சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும். அதுதான் மனிதனுக்கும். சமைக்காத உணவு சாப்பிட முடியாது. சில பேர் இயற்கை உணவே சாப்பிடுங்க, அடுப்பை இடித்து போட்டுருங்க அப்படின்னு சொன்னோம்னா சீக்கிரம் செத்து போயிட்டான். முடியாது. கத்திரிக்காய் நீங்கள் கட்டி சாப்பிடுவீங்களா? முடியாது. ஏதாவது வெண்டைக்காய் சாப்பிட்லாம், எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. கருணைக்கிழங்கு எல்லாம் சாப்பிட, நீங்கள் சமைச்சு தான் சாப்பிட்ணும். ஏன்னா உங்களுடைய மனம் சமைக்கப்பட வேண்டும். மனிதன் பக்குவப்பட்டவன். எல்லாத்தையுமே இயற்கை இது பண்ணால் அரிசிலாம் அப்படியே இது பண்ணி சாப்பிட முடியுமா? அதே அரிசி மாட்டுக்கு போட்டால் ஜீரணமாகிடும். அதுக்கு ஆசிட் கண்டென்ட் அதிகம், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். மனுஷனுக்கு அவ்வளோ கிடையாது. ஆக மனித மனம் அப்படியே பக்குவப்பட்டே வர்றார் கடவுள். இப்போ என்ன சொல்ல வர்றார் இறை வரலாறு அப்படின்னா, இயற்கையில் ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் தான் தன்னை எல்லாமாகி விளக்கி கொண்டு. ஆனால் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். இதுதான் மெயின் பாயிண்ட்டு. எந்த சமய மதத்துலேயும் இந்த மாதிரி சொல்லலை, வெளிப்படையாக சொல்லலை. சைவ சித்தாந்தத்தில் சொல்லியிருக்கு, அது கொஞ்சம்தான், அது வெளிப்படையாக சொல்லலை. அப்படி சொன்னாலும் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஒன்றென காணும் உணர்ச்சி என்றுமோ, ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதுதான் அன்பு சத்துவம். அன்பு சத்துவம்ன்றது இயற்கையில் இருக்குது, அதை ஒன்றுமே பண்ண முடியாது, அது இயற்கையில் இருக்குது. நம்ம கேட்கலாம், இந்த உலகத்தில் எவ்வளோ உயிர்கள் கஷ்டப்படுது, எப்படி கஷ்டப்படுது பாருங்கள். முன்னெல்லாம் வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போது பாட்டி கோழி ஒரு பேட்ச் வரும், தீபாவளி கட்டணிடும், அப்புறம் ஒரு கோழி வரும். அது உல்லாசமாக வீட்டுக்கு பின்னாடி மரம் செடியெலாம் இருக்கும், ஜாலியாக போகும், முட்டை வைப்பாங்க, ஒரு 10 கோழி குஞ்சு, அது கூட தாய் கோழி, உல்லாசமாக இருக்கும் அந்த ஒரு நாள், அந்த ஒரு 2 நிமிஷம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அப்போ அந்த ஒரு நிமிஷம் தான் அதுக்கு மரண வேதனை. அது வரல ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அவன் சொன்னால் அந்த கேழ்வரகு வைப்பாங்க, கம்பு வைப்பாங்க, அது அன்பாகவே பார்த்துப்பாங்க, அன்பாகவே பார்த்துப்பாங்க. கன்றுக்குட்டி மாடெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமெல்லாம் இது பண்ணி சீராட்டு. இப்போ எல்லாமே போச்சு. மாட்டு பண்ணையில் நீங்கள் பார்த்தா இன்னும் வெளிநாட்டில் அதிகம். இப்போ சிட்டியில் பார்த்தாலும் இடம் கிடையாது. மாடை வந்து 3.5 அடி கயிறில் கட்டி போட்டு அவ்வளோதான், காலம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கணும். அது கன்று ஒரு முறை போட்டு வச்சோன்னா அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து இன்ஜெக்ஷன் போட்டு 10 லிட்டர் 15 லிட்டர் இன்ஜெக்ஷன் போட்டு தடை செய்யப்பட்டு போடக்கூடாதுன்னு அதை போடுறான். அதை போட்டோன்னா 10-15 லிட்டர் பால் கறக்க முடியும். அவனை கேட்டால் நான் போட்டால் தான் என் குடும்பமே பிழைக்கும். அது அந்த மாதிரி உலகம் ஆகிப்போச்சு, வேகமாக போயிட்டுருக்கு. அதை நான் பண்ணலைன்னா என் குடும்பம் பிழைக்க முடியாது, பையனை கான்வெண்ட்டில் படிக்க முடியாது. அது அந்த மாதிரி அது வந்துச்சு. அப்போது அது இப்போது என்னை வந்து இதாக இருக்கும். எவ்வளோ நேரம் இங்கே உட்கார முடியும்னு நினைக்கிறீங்க? இப்படியே உட்கார முடியாது, கால் வந்து இதாகிடும். கொஞ்ச நேரம் காலை நீட்டிக்கணும். அப்படியே உட்கார முடியாது, கொஞ்ச நேரம் நடக்கணும். அப்போ தான் ரிலாக்ஸாக இருக்கும். கண்ணுக்குட்டி பாடுங்க, மாடு போட்ட கண்ணுக்குட்டியை அது கொஞ்சம் நடக்க வந்துச்சு, ஓட ஆரம்பிக்கும். தெரில
அதுக்கு வேறு என்னங்க சந்தோஷம் இருக்குது? அது ஓடுறது சந்தோஷம். எந்த குட்டிகளை பார்த்தீங்கன்னா அது வந்து ஓடுறது சந்தோஷம். ஆனால் இப்போ அதை கட்டு போடுறான். கோழி பண்ணையில் கொஞ்சம்தான் அது இடமே, சிட்டிக்குள்ளவே வாங்குகிறான். சும்மா ஒரு கிரவுண்டு வாங்கினோன்னா 20,000-30,000 கோழி. அது அந்த கூண்டு சிலது கூண்டும் போடுறான். அந்த கூண்டில் தீனி போட்டுறான். அந்த தீனி நார்மலான தீனியில் டெட் சீப். அதில் என்ன போடுறான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அழுதுருவீங்க. அந்த மாதிரி இருக்குது. அந்த கால்கள்லாம் வெட்டுறான் பாருங்கள், அது வந்து அவுட்டரில் மிஷின் இருக்குது, ஃபேக்ட்ரி. அந்த இறகு எல்லாமே அது போன மொத்தமே பேக்கிங் ஆகி அங்கே போய் அதை ப்ராசஸ் பண்ணுறான். அதில் சீப்பான இதெல்லாம் போடுறான். என்ன போட்டு தவிடு என்னவோ போடுறான். அவனுக்கு லாபம் வரணும். போட்டு அதை ஒரு பட்டாணி அளவுக்கு கொண்டு வந்து கோழிக்கு போட்டுருவான். அதனுடைய உடல் இதே அது வந்துடுது. அதே மாதிரி தான் மாட்டுத் தீவனங்கள் எல்லாமே வந்து ஒரு முறைகேடான ஒரு கெமிக்கல் இதுதான். அந்த மாதிரி ஆகும். ஆக அந்த 3 மாதத்துக்குள்ளே அந்த சின்ன இதுவை வந்து எடை கூட்டிடணும். ஒரு 2 கிலோ எடை வந்துடும். அப்போ அந்த குண்டுக்குள்ளே வளர்க்கும் போது அதனுடைய உணர்வு, அதனுடைய உபாதை உணர்வில் எவ்வளோ வலி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ அதை சாப்பிட்றவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருமா வராதா? அதையே நினைக்க மாட்டேன்றான். அது நினைக்க மாட்டாதனால்தான் இவனுடைய மனத்தில் நீயே அழிஞ்சு போட்டுட்டு அணுகுண்டு கண்டுபிடிக்க வச்சாட்டாங்க. முன்ன காலத்தில் அப்படி இல்லை. ஓரளவுக்கு மனிதர்கள் இரக்கமுள்ளவங்க. இப்போ வந்து ஓடுற வேகமாக ஓடுற உலகத்தில் வந்து அந்த இரக்கம்ன்றது சுத்தமாகவே இல்லாமல் போயிடுச்சு. ஆக இரக்கம் வந்து ரொம்ப அவசியம். இரக்கத்தை பற்றி தான் மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு இந்த மனதை பற்றி, இரக்கத்தை பற்றி, அன்பு தத்துவத்தை பற்றி அது நம்ம ஒன்றான இதை விட்டுட்டோம். ஒன்றென காணும் உணர்ச்சி என்று உருவோம். ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு. அதுதான் எல்லாமே ஆயிரும். இப்போ நமக்குள்ள இத்தனை பேர் 800 கோடி மக்கள் இருந்தாலும் கடவுள் நிலையில் அவர் மட்டும்தான் இருக்கார். அதுதான் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஜீவன் முத்தருக்கும் ஞான சித்தருக்கும் என்ன வித்தியாசம்? ஜீவன் முத்தர் மனோசாட்சி, மனதுக்கு முக்தி அடைந்தால் சாட்சி. ஞான சித்தருடைய நிலையே வேறு. சித்தர்கள் வந்திருக்காங்க, ஞானிகள் வந்திருக்காங்க. ஞான சித்தர் வள்ளலார் வருகிறார். ஏன்னா ஞான சித்தர் என்றால் ஞான சித்தருமானேன்னு வரும் பாடலில். ஏகா அநேகா எழுப்புதல்வாய் ஞான தேகா. ஞான சித்தன் யாருன்னா அற்புதஞ்சோதி ஆண்டவர் தான். நம்ம வள்ளலாரை பார்த்தோம்னா புரியவே புரியாது. அற்புதஞ்சோதி ஆண்டவர் தான் ஒவ்வொரு மனிதனாகவும் இருக்கார். அந்த உண்மையை அந்த ஆன்மாவுக்கு உணர்த்திட்டு அவருடைய உடல் பொருள் ஆவி எல்லாமே நான் தான் உன்னுடைய உயிராக இருக்கேன், நான் தான் உன்னுடைய எல்லாமே நான் தான், என்னை நானே விளக்கம் செய்து கொண்டு இருக்கேன் இந்த உலகத்தில். அவள் தான் அகண்ட வெளியில் ஆண்டவருடைய உண்மை இயற்கையாக இருக்குதுன்றார். அதான் வந்து இந்த அகவல் அடிகளில் சொல்லுவார், தகர மெய்ஞான தனி பெருவெளியனும் அகர நிலைப்பது இருப்பது. இது ரொம்ப இதாகிடும், நேரமாகிடும். தகர மெய்ஞானம்னா தகரம் அர்த்தம் கிடையாது. தகரம் உகரம் மகரம்லாம் சொல்கிறீங்களா, அந்த மாதிரி இத்தென்ற தா அப்படின்ற ஒரு எழுத்து தான் தகரம்ன்றார். அதாவது தகர கண்ணாடி ஞான சபையிலே தகர கண்ணாடி விளக்கு வைத்தனா அது அர்த்தமே வேறு. நாம் நினைக்கிறது இல்லை, தகர கண்ணாடிலாம் கிடையாது, அந்த அர்த்தம் கிடையாது. தகர மெய்ஞானம்ன்றார். மெய்ஞானத்துக்கு ஏன் தகர தான்ற எழுத்து சுட்டான்னா, இந்த தான்ற எழுத்து 7வது மெய் எழுத்து. இத்து ப்ளஸ் ஆடு பிரியும். அந்த 7வது மெய் அறிவு தான் நம்ம தலைக்கு நடுவில் விளங்குதான். அதனால தான் சிற்றவையில் கவனம் செலுத்தோம்னா இந்த மன 6வது அறிவு, 7வது அறிவு ஒன்று இருக்குது, அதுதான் மனிதனுக்கு இரவாமை தரப்போகுது. இப்போ இதுவரையில் 7வது அறிவை ஒரு பார்சியில் தான் யூஸ் பண்ணாங்க. அதனால் பார்சியெல்லாம் மரணமில்லா பெருவாழ் பெற்றுக்கொண்டு அதுவும் முடிவில் அழிஞ்சு போயிடுச்சு. அது வந்து உள்ளொடுங்கி போயிட்டாங்க. இந்த முறை ஆண்டவர் 7வது மெய்யறிவுன்றது சத்திய ஞானம். இது மன அறிவு, அது சத்திய ஞானம். அதுதான் தனிப்பெருங்கருணை, அருளறிவு. சத்திய ஞான சபை என்னுள் கண்டனர். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், மாதம் வேனில் போயிட்டு வந்துடுறோம்.
சத்திய ஞானத்தை பார்க்கறது. சத்திய ஞான சபையில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பார்க்குறோன்னு வெளியிலே எங்கே பார்க்க முடியும்? அதுவும் சத்திய ஞான சபை என்னும் கண்டனை விட்டாரு. நீ இன்னும் பார்க்கறத விட்டு போய் வாங்க. ஒரு முறை போகலாம், கண்டிப்பாக போகணும். 2 முறை போகலாம், நிச்சயமாக போகணும். 3வது முறை வாய்ப்பு இருந்தால் போகலாம். 4வது முறை அந்த வழியாக போகிறதா போயிட்டு வாங்க. 5-6 முறை போகலாம். 9 முறை கூட எப்போனாலும் போகலாம். 10வது முறை போனீங்கன்னா ஏன்டா வந்தேன்னு கேட்பார். உன்னை எவன்டா இங்கே வர சொன்னது? அது வரலாறு கேட்பார். கேட்கலன்னா அவருடைய கிடைக்குன்னு பாரு, நமக்கு கிடைக்கலன்னு. 10வது முறை வந்தேன்னா உன்னை பல்ல பார்த்து குத்த வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவார். என்ன அங்கே கிடையாது, இறைவனே சொல்லிடுறான் வரலாறு. கேட்டார். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்வதற்கு அடையாளமாக ஒரு ஞான சபை. நீங்கள் திருவருட்பாலை பாருங்கள். அடையாளமாக ஒரு ஞான சபை காணுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறார். அதுக்கு அடையாளம் பையன் கல்யாணம் பண்ணால் அடையடே பையனுக்கு முகப்பரு வந்துச்சு, அது ஒரு அடையாளம். இயற்கையாக ஒரு வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளம். அது அந்த மாதிரி ஒரு அடையாளம் வச்சுருக்காரு. ஆனால் அதில் ஒரு பியூட்டி என்னன்னா, ஞானிகள் சொல்லுக்கு யாராலையும் அசைக்க முடியாத அந்த ஆண்டவர் அன்புக்கு மட்டும் அசைவார். அதனால் அப்பா அற்புதஞ்சோதி ஆண்டவரை எல்லாரும் வந்து உன்னை பார்க்க முடியாது. இகலோக லட்சியம் வர்றவங்க உன்னை பார்த்து வருவாங்க. உங்களுக்கு எதாவது நீ சகாயம் செய்யும், நீங்கள் இங்கே இரு அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை போட்டாங்கன்னா இறைவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த அன்பு கட்டளைக்கு இருந்து அருள் புரிஞ்சிட்ருப்பார். அவனுடைய நம்பிக்கையின் வண்ணம் தான். ஆனால் அது ஏகதேசம் தான். ஏன்னா சிற்றபை எங்கே இருக்குதோ அங்கே தான் கடவுள் இருப்பார். சிற்றபை வெளியில் இருக்கார். எங்கே நான் இருக்கிறேன்ற உணர்வு எங்கெல்லாம் இருக்கோ அங்கே தான் அதுதான் சிற்றபை. இப்போ நாய்க்கு கூட நான் இருக்கிறேன்ற உணர்வு இருக்கும், எறும்பு கூட நான் இருக்கிறேன்னு உணர்வு இருக்கும். அதான் பொது அன்றி தங்குமிடம் போச்சு ஒழிவில் எடுக்கத்தான் பொதுவில் நடம் புரிகின்றோம். அது பொது, எவ்வுயிரும் பொது என கண்டு இறங்கி. பொதுன்னா இன்னொரு பேர் சிற்றபை. அதான் திரும்ப திரும்ப சொல்கிறார். அதான் கல்வியில் வந்து போதிக்கணும். எல்லா உயிர்களும் பொதுவானது. பயிர்ப்புறு கரண பரிசுகள் பற்பல உயிர்த்திரள் ஒன்று. நீ வெளியில் பார்க்குற அது அதனுடைய வடிவம் உணவை பொறுத்து அதனுடைய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி எறும்பாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், புனையாக இருக்கலாம். ஆனால் உள்ளே இருக்கிற இருத்தல், நான் இருக்கிறேன் நம்ம சொல்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே தான் அது. அதில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அது ஒரு உணர்வு. மனிதன்றது உண்மை மனிதன் ஒரு உணர்வு தான் மனிதன். அந்த உணர்வு எப்போ விளங்கும் அப்படின்னா இந்த பௌதிக உடம்பு இருந்தால் தான் உணர்வே விளங்கும். அதுதான் ஒரு இயற்கையில் ஒரு அட்டாச்மெண்ட். இந்த பாசநிலைன்னு ஒன்று இல்லாமல் பசுநிலை விளங்காது. பசுநிலை இருக்கிற இடத்துல பதிநிலை இருக்கும். இது மூணும் ஒன்றுக்கு ஒன்று பின்னிக்கிட்டு இருக்கு. அதான் பதி பசு பாசம் அப்படின்றது மூணும் தனித்தனி பொருளாக சொன்னாங்க. முன்னாடி அனாதியாகவே இருக்குது, அனாதியாக இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது, இயற்கையில் இருக்குது. சில பேர் கேட்கலாம், அவன் இவ்வளோ கஷ்டப்படுறானே, இந்த உயிரெலாம் அப்படி கஷ்டப்படுது, அவனை இவ்வளோ வியாதியில் குடும்பத்தில் சிக்கிக்கிட்டு தவிக்கிறானே, இதெல்லாம் ஏன் கடவுள் தோற்றுவிக்கணும்? ஒன்றுமே இல்லாமல் சூன்யமாக இருந்தாவே, கடவுள்ன்ற ஒன்று கூட இல்லாமல் இருந்தாலே நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறான். யார் ஆபத்தில் சிக்கிக்கிறான். அந்த ஆபத்துலேருந்து விலக முடியாதவனுக்கு இந்த சிந்தனை வரும். அந்த சிந்தனை யாருக்கு வருது? ஒரு உணர்வில் வருது. ஏன் இந்த உணர்வு இல்லாமல் போக முடியுமா? அது இல்லாமல் போக முடியும். அவனுக்கு விடை அங்கேயே இருக்கும். அந்த உணர்வு இல்லாமல் போயிருக்கக்கூடாதா? அந்த உணர்வு எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். ஆக உணர்வு என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பது, அது இயற்கை. ஆக நீ எப்பொழுதும் இருந்து கொண்டு தான் இருக்கிறாய். நீ அழிவற்றவன். அதை இந்த தேகம் சட்டையை மாற்றிக்கிட்டே இருக்கு. அந்த சட்டையை மாற்றுறத இது பண்ணால் நீ முயற்சி செய்தால் இந்த அசுத்த பூதகாரியம் ஒளியிடமாக மாறிக்கும். அதை நம்ம மாற்றலைன்னாலும் இறைவன் தான் இங்கே இருக்கார். ஒவ்வொரு உடம்புக்குள்ளும் நாம விளங்குது. என்னறிவே என்னுயிரே எனக்கு இனிய உறவே. ஆக ஒவ்வொரு உயிராகவும் இறைவன் தான் இருக்கார். அதனால தான் எல்லாம் மாணவன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நானுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதை எதே நானுன்னு நம்ம சொல்லுவோம். உயிரை நானுன்னு சொல்லுவோமா, உடம்பை நானுன்னு சொல்லுவோமா, மனதை நானுன்னு சொல்லுவோமா, இல்லை இதயத்தை நானுன்னு சொல்லுவோமா,
இல்லை இதயம் ஒரு வினாடிக்கு 72 முறை துடிக்குதே, அதை நான் செய்கிறேன்னு சொல்ல முடியுமா? எதுவுமே நான் இல்லை. இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே அந்த அன்பு தத்துவத்தினுடைய இதுதான். ஆக இதெல்லாம் வந்து கவர் பண்ணி ஒரு பற்றாகவும் 2 பற்றாகவும் வரணும். ஆக அல்டிமேட் டெஸ்டினேஷன், கடவுளுடைய அல்டிமேட் டெஸ்டினேஷன் என்னென்னா மனிதன் மூலமாக மரணமில்லா பெருவாழ்வு அடைய போகிறது கடவுள் தான். நாம் இன்றைக்கி மறுத்தாலும் டங்குன்னு தலையில் கொட்டி இடுக்க சூழ்நிலையை மாற்றி கொடுத்து துன்பத்திலேருந்து மீளாத மாதிரி பண்ணி விட்டு அப்புறம் முயற்சி செய்தான் வைக்க போகிறாரு. இனி மனித குலத்துக்கு மரணமில்லா பெருவாழ்வு தான். இதுதான் திருவருட்பா சொல்லு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எவ்வளோ நேரம் சார் ஆயிடுச்சு? ஐயா அருமையான விளக்கம் ஐயா. சூப்பர், ரொம்ப கிரேட்.